வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் அவதார் ஃபயர் அண்ட் படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லர்லேயே மொத்த படத்தையும் போட்டு காமிச்சிட்டாங்க. ஐ மீன் லிட்டரலாக படத்தில் வரக்கூடிய நிறைய முக்கியமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டாங்க அவ்வளோதான். ஜேம்ஸ் கேமரன் ஐயா ட்ரெய்லர்லேயே படத்தை போட்டு காமிக்கலாம்னு நினச்சிட்டிங்களா நீங்கள்? ஐ மீன் ஸ்பைடரோட அந்த ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வராங்கும் குவாரிச்சும் பற்றிக்கிறது, 2 கிளானுக்கு வரக்கூடிய சண்டை, அந்த சண்டையோட முடிவு என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறது நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருக்காருங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராருன்னா, நான் உனக்கு கதையை விற்க வரலடா, எக்ஸ்பீரியன்ஸை விற்க வந்திருக்கேன். இந்த படத்தை நீ முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே பார்த்துருந்தாலும் திரும்ப இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ஐமேக்ஸில் வந்து உட்காருவேன்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸை விற்க வந்திருக்காரு மனுஷன். புரியுது, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ட்ரெய்லர்லேயே முழு கதையை இப்படி சொல்லுவீங்கன்னா என்னது இது? ஸ்பாய்லர் வேணான்னு நினைக்கிறவங்க ட்ரெய்லரை பார்க்காதீங்க, இந்த பிரேக் டவுனையும் பார்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஆரம்பிச்சிருவோம். ஓப்பனிங் சீக்வன்ஸே நம்ம வராங்க எப்படி இந்த மாங்க்வான் கிளான் உருவாச்சுன்னு சொல்லி அதை தான் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க. இதுவுமே படத்தில் இருக்க வேண்டியது தான், பட் ட்ரெய்லர்லேயே போட்டு காமிச்சிட்டாங்க. அதாவது இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு, அழிக்க முடியாத அந்த சக்தி வாய்ந்த நெருப்புங்கிறது அந்த எரிமலை மூலியமாக வந்து இவங்களுடைய மொத்த இடத்தையுமே அழிச்சு துவம்சம் பண்ணியிருக்கேன். இவங்களுமே கிட்டத்தட்ட ஒமட்டிக்காயை போல ஒரு பெரிய மரத்தில் வாழ்ந்தவங்க தான். பட் இவங்க வாழ்ந்த இந்த இடத்த எரிமலையிலேருந்து வந்த அந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாகியிருக்கேன். அந்த இடத்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது எரிஞ்சு போனால் அந்த மரத்துக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதா? பெரிய மரம் இருந்திருக்கு, அந்த மரத்தோட அடிப்பகுதி எரிஞ்சு சாம்பலாக்கப்பட்ட அந்த சுச்சுவேஷனில் அந்த இடத்துல அந்த ஆஷஸும் நெருப்புக்கும் நடுவில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெருப்பை கொண்டாடுறவங்க. அப்படிப்பட்ட ஒரு அழிவை தந்த அந்த ஏபாவை நாங்கள் கும்பிடணுமா? அப்படி ஒரு கடவுள் இருக்கான்னு சொல்லி அந்த கடவுளையே வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மக்களையும் அழிச்ச அந்த கடவுளை இப்போதைக்கு இந்த மக்களே எதிர்த்து நிற்கிறாங்க, வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அழிச்ச நெருப்பை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் சில இடங்களில் நீங்கள் அந்த நெருப்பை சுற்றி அவங்க டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸ்லாம் பார்க்க முடியும். தங்களை அழித்த நெருப்பை கொண்டாடுறவங்க அழிக்க அனுப்புன அந்த கடவுளை வெறுக்கிறாங்களாம். ஸோ அந்த கடவுளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய, அந்த கடவுளை கும்பிடக்கூடிய மற்ற எல்லா கிளானுமே இவங்க வெறுக்க தானே செய்வாங்க. ஸோ நேச்சுரலாகவே இவங்க இந்த நாவி மக்களுக்கு எளிமையாக தான் வந்திருக்காங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது தெரியல. இவங்களை எப்படி திருத்த போகிறாங்களா, கொல்ல போகிறாங்களா, சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ நாவிக்கும் சண்டையாக தான் இந்த படம் நகர போகுது. அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும்னு தோணுது. மாங்க்வான் கிளான் தான் வில்லங்களாக வர போகிறாங்க. அண்ட் இவங்க டேரெக்டாக எதிரில் இருக்கக்கூடிய எல்லா கிளான்ஸுமே அடிக்க போகிறாங்க. முக்கியமாக இன்னொரு புது கிளானுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் கிளாட்லி ட்ரேடர்ஸ், இல்லைனா வின் ட்ரேடர்ஸ்னு சொல்லப்படுற இவங்க ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டாங்க. இந்த பெண்டோரா நிலவோட அந்த காற்று போகிற போக்கில் அவங்க பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பலூனையும் அதை இழுத்துட்டு போகக்கூடிய வின்செயில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்குவிட் மாதிரியான மிருகத்தையுமே அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. இங்கே பெரிய பலூன் மாதிரி இருக்கல, அது மோர் லைக்லி நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹீலியம் பலூன் ஸ்டைலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சமயத்தில் அந்த மாங்க்வான் கிளான் விடக்கூடிய அந்த நெருப்பு ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பலூனை வெடிச்சு செதற வைக்குது. அது சும்மா இல்லாமல் அப்படியே லைக் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஸோ ஹைலி கம்பஸ்டபிள் கேஸஸ் தான் உள்ள பாசிபிளி இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ அப்படி பார்த்தா இது ஃபேக்காக உருவாக்கப்பட்டதான். நான் வந்து இது மோர் லைக்லி ஒரு லிவிங் ஆர்கானிசமாக தான் இருக்கும்னு நினச்சேன். லைக் ஜெல்லிஃபிஷ் மாதிரி இருக்கும்னு நினச்சா இது மேபி லைக் அந்த வின்டேடஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக்கான பலூனாக இருக்க சான்சஸ் அதிகம். பொறுத்து வந்து பார்ப்போம். சல்லீஸ் இதை தான் ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி இந்த ஊர்லேருந்து அவங்களுடைய ஒமட்டிக்காய் இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸ்பைடருமே கூட சேர்ந்து போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸ்பைடர் இந்த சமயத்தில் மாஸ்க் போட்டிருக்கான். பட் இதுவே அந்த மாங்க்வான் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஆக்சுவலாக அவங்க ஒமட்டிக்காயை ரீச் ஆகும்போது அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த அட்டாக்ல தான் பாசிபிளி இங்கே இருக்கக்கூடிய அந்த சல்லீஸில் முக்கியமாக நம்ம ஸ்பைடருக்கு பெரிய அடிபட்டிருக்கணும்னு தோணுது. அந்த சல்லியோட பசங்க எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. அங்கே தான் சல்லீஸ் எல்லாருமே ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த அவருடைய பையன் கிட்ட சொல்லிட்டு போக அவன் இப்போதைக்கு இன்சார்ஜாக இருக்க மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு பார்க்க. அந்த அளவுக்கு அவன் பையனை அவன் நம்புறான் அப்படிங்கிறத அது தெளிவாகவே காட்டுது. மாங்க்வான் கிளான் எப்படி பார்த்தாலும் அந்த வின்டேடர்ஸை அடிக்க அவங்களுடைய அந்த ஷிப் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது போல, கீழே காட்டுக்குள்ளே விழுந்தது போல. அங்கே அந்த பசங்க மட்டும் தனியாக மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் ஸ்பைடர். ஸோ ஸ்பைடர் இந்த இடத்துல தான் பாசிபிளி மிக பெருசாக அடிபட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். இங்கிறது தான் ஸ்பைடரை காப்பாற்றுற மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் அமைக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷாட்டில் நம்ம ஜேக் சல்லி அவரை சுற்றி அவருடைய பசங்க தான் படுத்துட்டு இருக்காங்க. அவர் யாருக்கிட்டையோ நம்ம நினைக்கிறத விட இந்த உலகம் ரொம்ப டீப்பானது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரெய்லர்லாம் வச்சு பார்க்கும்போது பாசிபிளி அது குவாரிச்சாக இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னல, இவங்க எல்லா பசங்களுமே கீழே விழுந்துட்டு அப்புறம் ஸ்பைடருக்கு அடிபட்டிருக்கணும். ஸ்பைடரோட அப்பா தான் குவாரிச் ஆக்சுவலாக வராங்க கூட ஒன்றா சேர்ந்து அந்த மாங்க்வான் கிளான் கூட ஒன்றா சேர்ந்து தான் ஜேக் அடிக்க வந்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் என் பையனுக்கு அடிப்பட்டதுக்கு நானும் காரணமாயிட்டேன், அதை நான் சரி செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஜேக் கூட ஒன்றா சேர்ந்து குவாரிச் தன்னுடைய பையனை திருத்துறதுக்கோ இல்லை காப்பாற்றுறதுக்கோ போகிற மாதிரி காமிக்கப்படலாம். அல்ல நம்ம ஸ்பைடரோட அந்த நிலைமை கொஞ்சம் மோசமாக ஜேக் நம்ம நினைக்கிறத விட இந்த உலகம் கொஞ்சம் டீப்பானது, நீ கவலைப்படாத, நான் அந்த பையனை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிபிளி குவாரிச்சுக்கே ஆறுதல் சொல்கிற மாதிரி இந்த சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கலாம். சும்மா ஒரு கெஸ் தான். பட் ஏதோ ஒரு வகையில் ஸ்பைடர் சரி பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஏவாவோட ஹார்ட் ட்ரீக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்புறேன். ஏன்னா ஜேக்கோட அந்த பாடி ஸ்விட்சிங் இங்கே தான் நடந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்பைடரை காப்பாற்றக்கூடிய அந்த விஷயமும் பாசிபிள் இங்கே தான் நடக்குது போல. இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏவா மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விதமான ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி அவனுக்கு உயிரை கொடுக்குது. இதுக்கு முன்னாடி கிரேஸுக்கு அப்படி நடக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த இடத்துல ஸ்பைடருக்கு என்னோட நாவி பாடி இல்லாமலே ஹியூமன் பாடியவே ரிசரெக்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சம ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான் ஏவாங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க.
ஏவா யாருப்பா, எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. கடவுளாக காமிக்க போகிறாங்களா இல்லை இயற்கையாக காமிக்க போகிறாங்களா சுத்தமாக ஐடியால. பட் அந்த ஏவா இப்போதைக்கு ஸ்பைடர் உடம்பை சரி பண்ணி கொடுக்க போதுங்க. ஸ்பைடரோட அந்த பாடியை நாவி பாடி காம்போசிஷனுக்கு மாற்றி கொடுக்குது. ஐ மீன் கம்ப்ளீட் பயாலஜிக்கல் சேஞ்சே கொடுக்குது. எந்த அளவுக்குனா சாதாரண நாவி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குரு, அந்த மிருகங்கள் மற்ற அனிமல்ஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கூறுவையுமே ஸ்பைடருக்கு ஆட் பண்ணி விட்டுருக்கு. எப்படா அது ஹியூமன் பயாலஜியில் இல்லவே இல்லையடா, இது எப்படி சாத்தியம் சத்தியமாக புரியல. பட் ஸ்பைடருக்கு கூறுவுமே கொடுத்துருக்கீங்க. ஸோ ஸ்பைடர் ஹியூமன் பயாலஜியே மாறி இருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்க்ரீன்ஸில் அந்த பயாலஜி எந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்பைடரால் இந்த உலகத்தோட அந்த சுவாசத்தை எடுக்க முடியறதையுமே தாண்டி இங்கே இருக்க மற்ற மிருகங்கள் கூடயும் மற்ற நாவி கூறு கூடயுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா லிங்க் ஆக முடியும். புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் பயாலஜியை எப்படி சேஞ்ச் பண்ணிச்சுன்னு சொல்லி பார்த்தே ஆகணும். அண்ட் இந்த ஒரு விஷயம் இன்னொரு மிகப்பெரிய கன்சர்னுமே எழுப்புது ஜேக்கு. ஆப்வியஸாக இந்த மாதிரி மனுஷங்க இங்கே வாழக்கூடிய மாதிரி நார்மலாக மாஸ்க் இல்லாமல் வாழக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி இடத்த பதம் பார்த்தாச்சு. அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து அப்புறம் என்ன நடக்கும், நாவி இனிமே அழிஞ்சிரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் பர்ஃபெக்டாக இன்டர்கட் பண்ணி தொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம ஜேக்குவே மென்ஷன் பண்ண வராருன்னு நம்புகிறேன். ஏன்னா அதான் உண்மை. ஃபஸ்ட்டு சாதாரண ஒரு எலிமெண்ட் எடுக்க வந்தவங்களே இந்த நாவீனத்தை அழிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து தங்கலாங்கிற ஒரு ஆப்ஷன், மாஸ்க் இல்லாமலே தங்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் உருவாகும் போது சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? படையெடுத்து வருவாங்க, முடிச்சிடும். அதுதான் நாவி மக்களோட இனமே அழிஞ்சிரும். அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட நாவி இனமே அவங்களுக்கு பெஸ்ட்டாக தான் தெரிவாங்க, பூச்சி போல தான் தெரிவாங்க. அப்படி நடக்காமல் தடுக்கணும்னா ஏவாவால் மட்டும்தான் முடியும். அப்படி இல்லைனா இப்படி மனுஷங்களை மாற்ற முடியுங்கிற அந்த ஒரு கான்செப்டே வெளியில் போகக்கூடாது. அந்த கான்செப்ட் கண்டிப்பாக குவாரிச்சுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவருமே சேர்ந்து தான் ஸ்பைடரை காப்பாற்ற வந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் குவாரிச் மூலிமா இது வெளியில் போய் அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்ஸில் பாசிபிளி அந்த ஹியூமன்ஸ் பூமியிலேருந்து கிளம்பி பண்டாராக்கு வர மாதிரி கதை மாற்றப்படும் போல தாங்க ஃபீல் ஆகுது. ரைட்டா, இந்த பண்டாராவை ஒரு கதை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், புரிஞ்சு போச்சு. ஆனால் ஸ்பைடரோட அந்த நாவி டிரான்ஸ்ஃபர்மேஷனை இவ்வளோ சீக்கிரமாக அதுவும் ட்ரெயிலே நம்ம ஜேம்ஸ் கேமரன் போட்டு காப்பாரு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் ட்ரெயிலரையாச்சும் மறைமுகமாக அங்கே கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரெயிலில் ஓப்பனவே காமிச்சிட்டாங்க. ஜேம்ஸ் கேமரன் ஐயா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சத்தியமாக புரியல. இதை தாண்டி இன்னொரு ட்விஸ்ட்டு, நம்ம குவாரிச் வராங், அதாவது மாங்க்வான் கானோட லீடர் வராங் கூட மீட் ஆக போகிறாரு. அதையுமே தெளிவாக காமிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த ஷாட்டில் அதான் தெரியுது. வராங்கோட குருவும் குவாரிச்சோட குருவும் ஒன்றா லிங்க் ஆயிடுச்சு. ஆனால் அது ஒரு விதமான பர்ப்பு கலரில் க்ளோ ஆகுது. இந்த மாதிரி ஒரு க்ளோ இதுக்கு முன்னாடி ஜேக்கன் நெத்திரி ஒன்றா சேரும்போது ஆன மாதிரி ஞாபகம் இல்லை, பர்ப்பு கலரில் வந்துச்சான்னு. பட் இந்த இடத்துல அது க்ளோ ஆகும்போது பாசிபிளி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படலாம். பட் இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாரிச் அண்ட் வராங் ரொம்பவே இன்டிமேட்டாக இருக்க மாதிரி தான் காமிக்கவே பட்டிருக்கு. ஐயா குவாரிச் ஐயா, என்னது என்ன பழக்கம் இது? உசுருக்கு ஒரு பிரச்சனைனா ஓடணும், போடக்கூடாது. அது சரி, ஸ்பைடர் ஒத்த புலியாக போயிட்டான்னு சொல்லி கவலைப்பட்டிருப்பாரு என்னமோ. எனிவேஸ் குவாரிச்சுமே இந்த நாவி மக்களுக்கு கொஞ்சம் கரிசனை காட்டுற மாதிரி கதையை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் டெக்னிக்கலாக வராங்க அண்ட் குவாரிச்சை பார்ட்னராகவும் மாற்றிட்டாங்க. சிம்பிள் அஸ் தட். இந்த சமயத்தில் வராங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை பார்த்து நீ எப்படி மாஸ்க் இல்லாமல் உயிரோடு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். இது மேபி எய்வா மேலே ஒரு நம்பிக்கையை வராங்குக்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா எய்வா இந்த மாதிரி தான் போகிற வரவங்க எல்லாருமே தான் கூட்டத்தில் ஒன்றா சேர்த்துப்பா அப்படிங்கிற ஸ்டைலில் அதை வேறு பாதையில் காமிச்சு வெறுக்கிற மாதிரி கூட கதையை கொண்டு போகலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். பட் ஸ்பைடர் எப்படி பார்க்குறது நமக்கு மட்டும் இல்லை, வராங்க மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்குது. மேபி இதுக்கு கீரியுமா ஒரு காரணமாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா கீரி இப்போ டேரெக்டாகவே ஏவா கூட லிங்க் ஆகிருக்கா. போன படத்தில் நீங்கள் அந்த தெளிவாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் அவள் அண்டர் கிரவுண்டில் வரக்கூடிய அந்த மிருகங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஏவா எப்படி அந்த ஃபர்ஸ்ட் அவதார் படத்தில் இருக்க எல்லா மிருகங்களுமே சப்போர்ட் காமிச்சிச்சோ அதே மாதிரி கீரி ஏவா மூலியமாக அந்த மிருகங்களை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி காமிக்கப்படுற அந்த சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த கீரி ஏவா கூட பிரிட்ஜாக தான் ஆக்ட் பண்ண போகிறான். சூப்பர் பவர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. என்ன மாதிரி வரப்போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சில இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஷாட்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த பயக்கன் டுல்குனில் சவாரி பண்ணுற சீக்வன்ஸ், அந்த டுல்குன் இனிமே ஒன்றா சேர்ந்து சல்லிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. விஷுவலாக அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது. இதெல்லாம் ஐமேக்ஸில் பார்த்தா வெறித்தனமாக இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன், இதெல்லாம் ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவதாரில் நீங்கள் கண்டிப்பாக ஐமேக்ஸில் தான் பார்த்தாகணும். அதை தொடர்ந்து ஃபைனல் பேட்டில்னு சொல்ல முடியாது, பட் ஒமட்டிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டிலுங்கிறது நடக்கும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக திரும்பவும் டொருக் மக்டோவை இறக்க போகிறாங்க. போன படத்தில் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணேன். பட் டொருக் மக்டோ இஸ் கமிங் பேக். தலைவை இறங்கட்டுமே. சீரியஸாக டொருக் மக்டோ வந்தாலே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பட்டாசாக தான் இருக்கும். அதை இறக்க போகிறாங்க. அவதார் 1ல் வந்த மாதிரியே ஒரு ஹalleluya மவுண்டன் ஃபைட் சீக்வன்ஸ் அமைக்க தான் பட போகுதுன்னு நம்புகிறேன். அதுக்கேற்ற மாதிரி அடித்தலாம் போட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்காயினாவோட அந்த சீக்ரெட் லொக்கேஷனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாறைகள் எல்லாமே பறக்குது. அண்ட் அதுக்கு சென்டரில் ஒரு வித்தியாசமான சுழல் மாதிரி ஒன்று உருவாகியிருக்கு. அது என்னதுன்னு தெரியலங்க. மேபி இந்த பண்டாரா உலகத்தில் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நடக்குங்கிற மாதிரி ஏதாவது கதையை கிளப்பி விடலாம், சொல்ல முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம குவாரிச் வெர்சஸ் ஜேக்குங்கிற ஃபைட் நடக்க, அதுக்கு நடுவில் ஸ்பைடர் அவங்க அப்பாவையும் எதிர்த்து நிற்கிற மாதிரியும் சீக்வன்ஸை எழுதியிருக்காங்க. மேபி இந்த ஒரு ஸ்பைரல் இல்லை டொர்னாடோவை வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி நம்ம கீரி உருவாக்கி இருக்கிற சான்சஸ் அதிகம். ஏன்னா அகெயின் கீரி ஏவா கூட லிங்க் ஆகிருக்கா. பட் இது என்னதுன்னு தெளிவாக தெரியல. கண்டிப்பாக ஏதோ ஒரு புது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தான் போகிறாங்க. நம்புற மாதிரி கொடுங்க ஐயா, அவ்வளோதான் கேட்குறேன்.
ஓவராலவே ட்ரெய்லர் செம்ம வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குது. நிறைய உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போதே நிறைய பேருக்கு இதான் கதை இதான் இருக்க போதுங்கிறத புரிஞ்சிருக்கும்னு தோணுது. படத்துலையுமே கதை ரொம்ப லீனியராக தான் இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதுவுமே இல்லாமல் கதையோட்டத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் விஷுவல் ஸ்பெக்டக்கிளுக்காக இந்த படத்தை பார்க்க வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜேம்ஸ் கேமரன் இந்த படத்தை எடுத்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு நம்புறேங்க. கண்டிப்பாக தான் நான் ஐமேக்ஸில் தான் பார்க்க போகிறேன். உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சா ட்ரெய்லர் எதுவுமே இதுக்கப்புறம் பார்க்காம போங்க, அதுதான் நல்லது. இந்த ட்ரெய்லரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜேம்ஸ் கேமரன் ஓவரா ஸ்பைல் பண்ணுறது தோணுதா? உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா